ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ ஃபில்ம். நீங்கள் எப்போ தான் நம்மளோட ஃபிலிம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேவரேட்ஸான அப்ளிகேஷன் பற்றி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் இல்லையா ஐபேட். ஸோ அதில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேவரேட்டான அப்ளிகேஷன் பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஐபேடில் என்னென்ன அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க டிவைஸில், இந்த ஒரு ஐபேடில் நீங்கள் லைக் வாங்கிட்டு எந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபில்ம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு என்ன அப்ளிகேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாகவே எல்லாமே நான் ஷோ பண்ணிட போகிறேன். ஸோ அந்த வகையில் இந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் ஃபார் எனி டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த நியூ ஃபில்ம். கோ டு த ஹோம் ஸ்க்ரீன். வெயிட் பண்ணுங்கள். Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. இதுதான் நம்மளுடைய ஐபேடோட ஒரு ஃப்ரண்ட் பேஜ். ஸோ ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இதுதான். ஸோ யா, நம்ம என்ன வால்பேப்பர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்வர்ட்ஸோட ஒரு வால்பேப்பர் தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நம்ம வந்து முடிச்சிருக்கோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே போனால் ஏன்னா சரிஞ்சிட்டே வருது ஐபேடு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா இருக்குது, இங்கே இருக்க பாருங்கள் கேமரா. இதில் நம்மளோட செல்ஃபீஸும் எடுத்துக்கலாம், ஸோ பேக் கேமராவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ரோம், நீங்கள் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு க்ரோம்ன்ற ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோர். ஸோ இதில் தான் எல்லா ஆப்ஸுமே நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் தான் நம்ம ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈஸி ஷேர். ஸோ ஈஸி ஷேர்னால் நம்ம வந்து நார்மல் ஃபோன்லேருந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்பம். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுதான் இது வந்து 3வது டேக்கு. ஸோ இதுலையாவது ஃபில்ம் வந்து கரெக்டாக வந்துடணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை டைம் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறது, இதோட 3வது டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. 2 ஃபில்மே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றில் ஆடியோ சரியாக கேட்கல, இன்னொன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒழுங்காக பேசலை. 2 ஃபில்மே அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் காட்டும் கிளாக்கில் டைம் தானடா காட்டும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது வந்து நான் வச்சுருக்கேன் இங்கேக்குள்ளார இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல டைம் காட்டட்டும். நான் எப்போதுமே எல்லா மொபைல்லையுமே நான் கார்னரில் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் சார்ஜ், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 78% இருக்குது. ஸோ அதனால் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேலண்டர். ஸோ கேலண்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்க்ளூட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேலண்டர் இன்க்ளூட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நோட், என்னுடைய பர்சனல் நோட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதை நான் என்னுடைய கண்டென்ட், அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஷோ பண்ணக்கூடாது, இது ஏன்னா பர்சனல். ஸோ இதை நான் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ். ஸோ டக்குன்னு ஏதாவது நம்ம இது பண்ணணும்னா டக்குன்னு டிவைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம இங்கே தான் போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எங்கேயும் போய் கேட்க முடியாது. ஸோ அதனால் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக். இதில் நான் மியூசிக்குன்னு இந்த இடத்துல ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன். பட் இதில் பெருசாக எந்த மியூசிக்கும் இல்லை. நான் பெருசாக இதில் எந்த சாங்ஸும் நான் கேட்க போகிறதும் இல்லை, கேட்கவும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட்டோட ஒரு க்யூட் ஹோம் பேஜுன்னு கூட சொல்லலாம். அதை நான் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்ரிடே வந்து அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எவ்ரிடே வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து ஷர்ட் ஒரு ஏஸ்தட்டிக் ரூம் மாதிரி இருக்குது, பட் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்ருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி நான் வச்சுருக்கேன் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப். ஸோ மேப் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி இங்கேக்குள்ளே வச்சுருக்கேன் எமர்ஜென்சிக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி ஒரு வாட்ஸ்அப் இருக்குது.
ஸோ அதுக்குள்ளே நான் போக வேணாம், கொஞ்சம் பர்சனல் விஷயம்லாம் இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மெயில் பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் YT ஸ்டூடியோ. ஸோ இதுதான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு YT ஸ்டூடியோ தான். இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப். ஸோ யூடியூப்பில் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேர் தான். எதுவாச்சும் லைக் ஏதாவது நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான். ரொம்ப ரேர் தான், அதுவுமே நான் பார்க்க மாட்டேன். இதில் நான் இந்த டிவைஸில் அதிகமாக நான் யூடியூப் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஃபோன்லனா முக்கால்வாசி நேரம் யூடியூப் தான். பட் நான் இதில் அதிகமாக அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேமரா ஆடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலா நோட். இது வந்து என்னுடைய பர்சனல் கிடையாது, பிஸ்னஸ் ரிலேட்டடான எல்லா விஷயமும் இதில் தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். கோலா நோட் இது வந்து என்னுடைய ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய சில பிஸ்னஸ், சில கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு கோலா நோட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்காஸ்ட். ஸோ ரீசெண்டாக இதில் நான் பாட்காஸ்ட் எதுவுமே கேட்கல. அண்ட் நான் மோஸ்ட்லி ஐபேடில் கேட்க மாட்டேன், என்னுடைய ஃபோனில் தான் பாட்காஸ்ட் கேட்பேன். பட் இது இங்குள்ளே இருக்கட்டுமே வச்சுருக்கேன். ஸோ அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்வேட்டர். இதில் பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் அக்கௌண்ட் இருக்குது, பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல இன்னொரு அப்ளிகேஷன் ரொம்ப நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ChatGPT தான். இதெல்லாம் எனக்கு ஒரு 2 கண்ணில் 1 கண் மாதிரி இந்த ChatGPT. ஸோ அவ்வளோ ஐடியாஸ் கொடுக்கும், அவ்வளோ இது கொடுக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டடியில் இருக்கிறீங்க, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லைக் எவ்ரிடே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த ChatGPT வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் எப்போதுமே உங்களுடைய ஃபோனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லேட்டஸ்ட்டு நியூஸ். ஐ திங்க் இது வந்து பிபிசின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இது கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், பட் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளாகர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இது தெரியாது, பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஒன் ஆஃப் கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதையுமே நான் வந்து இதில் ஆக்சுவலி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. எவ்ரிடே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆக்டிவில், பட் இருந்தாலும் நான் நேற்று கூட ஒரு கண்டென்ட் நான் ஃபோக்கஸ் நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து மணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் AdSense. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட்லேருந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்குது, பட் இதில் எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்புறம் கூகுள் AdSense அந்த மாதிரி தான். அப்புறம் ரேபிட் டேக்ஸ். ஸோ நான் டேக்லாம் நான் இதுலேருந்து நான் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ். ஸோ இது வந்து ஃபேஸ்புக்கோடது. பெருசாக நான் யூஸ் பண்ணலை, பட் நான் யூஸ் பண்ணேன். இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் YT ஸ்டூடியோ ப்ரௌசரோடது. ஸோ பேஜஸ், இது வந்து பிளாக். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இங்கே இருக்குது பார்த்திங்களா பிளாகு. ஸோ இதோட கண்டென்ட் எல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். இந்த பேஜில் தான் எழுதி வச்சுருக்கிறது கண்டென்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் கிடக்கும். இதிலேருந்து நம்ம எடுத்து அதில் போட்டுக்கிறது. லைக் இதுலேருந்து நம்ம எடிட் பண்ணி எல்லாம் கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது. இது எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல. நான் அப்புறமேல் பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு இது எப்படி வந்துச்சு, ஏதோ ரீசன் காட்டி நான் மேபி இதில் வச்சுருக்கலாம் ஹோம் ஸ்க்ரீன் போட்டு. பட் நான் அதை பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டிரான்ஸ்லேட்டட். எதுக்காச்சும் டக்குன்னு நமக்கு மீனிங் தெரியலை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மீனிங் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி எனக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா CapCut. ஸோ CapCut பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ CapCut நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரௌசரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணாங்க. பட் நானுமே அதை டவுன்லோட் பண்ணேன். பட் இதில் பெருசாக அதில் வந்து எனக்கு வந்து ஐபேடில் வந்து சிங்க் ஆகலை. நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து ஆப் ஸ்டோர் போயிட்டு மேலே ஐக்கான் கிளிக் பண்ணி அங்கே என்னோடய ப்ரொஃபைலுக்குள்ளே போய் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணி VPN போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த CapCut நான் டவுன்லோட் பண்ணேன். பட் ஐ ஹேட் CapCut. எனக்கு பெருசாக CapCut பிடிக்கல, தெரியல எனக்கு.
CapCut எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த செகண்ட் பேஜில் அவ்வளோதான். மேபி நான் இன்னும் நான் இன்டெப்த்தாக வேணால் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் சொல்கிறேன். எனக்கு ஓரளவுக்கு இது நான் ஒரு 2 ஃபில்ம் தான் பார்த்தேன், எடிட் பண்ணேன், அது எனக்கு செட் ஆகலை, பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் அதில் எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் வந்து இன்ஷாட். நான் மோஸ்ட் ஆஃப் த vlogs எல்லாமே இன்ஷாட்டில் தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோன்லேயுமே இருக்கும்போது நான் இன்ஷாட் தான் நான் எப்போதுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியும் கூட அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா VN. இப்போ ரீசெண்டாக இதில் ஃபேவரட்டாக இருக்கேன். இதில் தான் எல்லா ஃபிலிம்ஸும் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐபேட் வாங்கினதுலேருந்து இந்த VNன்ற அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ் ஃபிலிம்ஸ் மேக் பண்ணுறது எல்லாமே இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு ஐ திங்க் ஒரு இந்த ஐபேட் வாங்கினதுலேருந்து இருக்கக்கூடிய ஃபில்ம் எல்லாமே இதில் தான் பண்ணது. அதுக்கப்புறம் கேன்வா தம்ப்நெயிலுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேன்வா பற்றி. நான் கேன்வா வந்து அப்போலேருந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கேன்வா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ்ஆர்ட். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஓல்டரான அப்ளிகேஷன், எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்சாட். ஸோ ஸ்னாப்சாட் பற்றியுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்னாப்சாட் கிடையாது, ஸ்னாப்சீட். ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த அப்ளிகேஷனுமே, நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட்ன்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் ஷாப்பிங்க்கு அப்படின்னா இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது ரெண்டுமே ஷாப்பிங்க்கு செம்ம சூப்பராக இருக்கும். அமேசானுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட்லி இந்த 2 ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மீஷோக்காரனை நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நம்ம மீஷோ பிராண்டு மேலே இது பண்ணக்கூடாது. பட் அங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை விற்கக்கூடிய இந்த மேனேஜர்ஸ், இந்த ப்ராடக்ட்டு அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி இது பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னா இந்த மும்பையிலேருந்து வருது. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய அதிக ப்ராடக்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் பை பண்ணாதீங்க. எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, முக்கால்வாசி டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டட் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கால்குலேட்டர், அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட், இது வந்து டெலகிராம், அப்புறம் டெம்பிள் ரன் 2 வச்சுருக்கேன். ஸோ இது நான் எப்போயாச்சும் விளையாடுவேன். பட் ரொம்ப ரேர் நான் இதில் கேம் விளையாடுறதே ரொம்ப ரேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த TNPSC Group 4 சும்மா ரீசெண்டாக இது ட்ரை பண்ணி பார்த்தேன். படிப்பெலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் சீரியல் பார்க்க கேட்பாங்க அப்படின்றனால சன் நெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் MP3 கன்வெர்ட்டர், ஏதாவது நம்மளுக்கு டக்குன்னு இந்த வீடியோவில் உள்ள ஒரு ஆடியோ வேணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜியோ டிவி, ஏதாவது லைவாக பார்க்கணும் அப்படின்றனால ஜியோ டிவி இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குது, MX பிளேயர் இருக்குது, அந்த நோட்ஸ் இருக்குது, ஸ்கெட்ச் புக் இது இருக்குது. ஸ்கெட்ச் புக்ஸ்னால் நம்ம ஏதாவது ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் இன்டெப்த்தாலாம் நான் இன்னும் பண்ணல. பட் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் பெருசாக எதுவுமே இன்னும் இதில் ட்ரை பண்ணலை. ஸ்கெட்ச் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைமும் இல்லை, அந்தளவுக்கு நம்ம மைண்ட் செட்டும் இல்லை. ஸோ ஸ்கெட்ச் புக் இது பேர். அதுக்கப்புறம் டீம்ஸ், ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு டீம் அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரெமினி இருக்குது. ஸோ இது ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் அப்ளிகேஷனும் இதில் வந்து ஸ்டஃப் ஆகிருக்கும் அப்படியே. ஸோ இது எல்லா அப்ளிகேஷனுமே இதில் இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் ஒரே இடத்துல இருக்கும்னா அது இந்த பேஜில் இருக்கும். ஆப் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபேடில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த அப்ளிகேஷன்லாம் ஒரு இதுக்குள்ளே போட்டு, இதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணாத சில ஐட்டம்ஸ். ஸோ அதனால் மூலையில் வச்சுருக்கேன் அப்படியே. அதே மாதிரி தான் இதில் இது பார்த்திங்கன்னா டிவி, ஐடியூன் ஸ்டோரு, ட்ரான்ஸ்லேட், புக்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் நீ இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டியாடான்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். இதை ஏன் நான் இதுக்குள்ளே தூக்கி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அடிக்ஷனில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அங்கே தூக்கி போட்டு வச்சுருக்கேன் நான். அண்ட் மெயினாக அந்த சோசியல் மீடியாங்கிறது நான் ஐபேடில் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ இதுதான் நான் உள்ளே வர்றேன் அப்படின்னா வந்த உடனே நான் யூஸ் பண்ணுற பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் தான். ஸோ இந்த பேஜ் யூஸ் பண்ணுவேன், இந்த பேஜ் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த பேஜ், அவ்வளோதான். இதில் வந்து இது யூஸ் பண்ணுவேன், இந்த அப்ளிகேஷன்ஸ் இது 3 யூஸ் பண்ணுவேன். எப்போயாவது ஷாப்பிங் பண்ணேன்னா இந்த 3 அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அண்டு வேறு இந்த ChatGPT கண்டென்ட் இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான் எல்லாமே. அண்டு இதில் ஏதாவது இது வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ எப்போயாவது ரொம்ப ரேர் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, பட் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். இதுதான் அந்த ஐபேடில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். என்னோடய ஃபேவரேட்டான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த YT ஸ்டூடியோ அண்ட் ChatGPT. எனக்கு இதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன வேலைலாம் பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்னு எனக்கு ஐடியா கொடுக்கக்கூடியது. அந்த வேலையை இதில் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அண்ட் இந்த அப்ளிகேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேவரட்டான அப்ளிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃபில்ம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக ஐபேட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதோட நான் கிளம்புறேன். until then bye from Dinu. Bye.